அதிமுக கடந்த காலங்கள்ல சரி இந்த கூட்டணி சேர்ந்த பிறகே வச்சுக்காங்க அவங்களுடைய இதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா மக்களுக்காக என்ன போராட்டங்கள்ல இறங்கி இருக்காங்க. இப்ப இந்த சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது எதுக்காக? தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். அல்டிமேட் கோல் என்ன? நாங்க ஆட்சிக்கு வரணும். அதானே மக்களை காப்போம்னா எதிர்ந்து காப்ப போறீங்க. எதனால காப்பாற்றப்பட வேண்டும்ன்றதை நீங்க அழுத்தம் திருத்தமா மக்கள் மனசுல பதிய வைக்கணும். திமுக ஆட்சியில உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு இதெல்லாம் நீங்க புரிஞ்சிக்கவே இல்லை. ஊடகங்கள் இதை பெருசா பேசல, இந்த வேலையை ஏத்திக்கிறாங்க, அந்த வேலையை ஏத்திக்கிறாங்க, இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்றத நீங்க 1, 2, 3 வரிசைப்படுத்த வேண்டும். அது பண்ணாம ஒட்டுக்கா நாங்க திமுகவோட இருந்து காப்போம்னா இன்னைக்கு நான் சொல்றேன் சிவா, பெரும்பாலான பேருடைய பெர்செப்ஷன் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலா இது திமுக ஊடகங்கள் வாயிலாக ரொம்ப அழகா அந்த நரேட்டிவ் செட் பண்ணிருக்காங்க. மற்ற ஸ்டேட்ஸை விட, குறிப்பா இவங்க எல்லாமே அந்த வடக்கன்ஸ் அப்படின்றது, அந்த ஸ்டேட்ஸை விட தமிழ்நாடு பெட்டரா இருக்கு. கரெக்ட், ரொம்ப வருஷமா இப்படித்தான் இருக்கு. ஏதோ திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மாதிரி பெட்டர் ஆயிடுச்சுன்றது இல்லை. ஆட்சியை பிடிக்கணும், பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு எப்ப சொல்லியிருந்தாங்க? ஏப்ரல் 11, 2025 முன்னாடி, மார்ச் மாசம் அதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் யாரும் அந்த மாதிரியே சொல்லல. அதிமுகவில் இருந்தா முதலமைச்சர் எடப்பாடியார் தான் முதலமைச்சர்னா, ஏன்னா எடப்பாடி பிஜேபியில சேர்ந்து போறாரு. அதெல்லாம் இருங்க, அப்படியே இருக்கும். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான பல்வேறு தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. அதிமுகவுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற முழக்கத்தோட சுற்றுப்பயணத்தை துவக்குறாங்க. சோ இந்த சுற்றுப்பயணம் எப்படி பாக்குறீங்க? தவேக தலைவர் விஜய் கூட ஏதோ ஆகஸ்ட் 15ஆம் தேதி அவர் சுற்றுப்பயணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. பரவாயில்ல. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களாவது தமிழகம் முழுக்க முதலமைச்சராக இருந்திருக்கார், அவர் அமைச்சராக இருந்திருக்கார், அது எம்எல்ஏவாக இருந்திருக்கார், கட்சியாக இருந்திருக்கார். ஸோ அவர் பிரச்சாரங்கள் அப்படி இப்படின்னு இது பண்ணியிருப்பாருங்க. விஜய் அவர்கள் ஷூட்டிங் போனால் அதுதான் உண்டு. ஓகே, முதல் தடவையாக அவர் போறாரு. இவர் இந்த மாதிரி சுற்றுப்பயணம், இது அந்த ரோட் ஷோ ஆறு பாத யாத்திரை அப்படின்றது இப்போ ஒரு டெம்ப்ளேட் ஆகி போயிடுச்சுங்க. அந்த வியூகம் அமைப்பவர்கள்லேருந்து எல்லாரும் இந்த மாதிரிலாம் நீங்கள் அப்படி போங்க இப்படி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு என்ன ஒரே ஒரு குறை அப்படின்னா, எதிர்கட்சியா இப்போதான் அவங்க செயல்பட ஆரம்பிக்கின்றார்கள். ஆனா அந்த எதிர்கட்சியுடைய செயல்பாடு எங்கே இருக்க வேண்டும் அப்படின்னா, ஆளுங்கட்சியுடைய குறைகளை சுட்டி காட்டுவதில், அதை மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதில், அதுக்காக இறங்கி போராடுவதில் தான் எதிர்கட்சிகளுடைய பங்கு இருக்கே தவிர, நாங்கள் மக்களை பார்க்க வரோம் அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடியிலேருந்து பதவிக்கு வந்த நாள்லேருந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் முழுக்க போய் நிற்கிறார். பல ஊருக்கு போறாரு. இப்போ புதுசாக பல ஊர்களில் ரோட் ஷோ வேற பண்ணி நிற்கிறாரு. நிறைய இடங்கள்ல அவர் மக்களை சந்திச்சுட்டு வர்றாரு. இத்தனை நாளா நீங்க என்ன பண்ணீங்க? சொல்ல போனா எதிர்கட்சி தான் எப்போ ஆளுங்கட்சியா இருந்து தோக்குறாங்கன்னு வச்சுப்போமே, தோத்த நாள்லேருந்து அடுத்த எலெக்ஷனுக்கு அவங்க ரெடி ஆகணும். அதை விட்டுட்டு எலெக்ஷன் வரும்போது போர் வரட்டும் பார்த்துக்கலான்னு ஒருத்தர் சொன்னார், ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி இருந்தா இது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அந்த பக்கத்துல அவங்க எதையுமே சான்ஸுக்கு விடல சிவா. கூட்டணி பலமாக இருக்கின்றது, இருந்தாலும் அவங்க முழு மூச்சா அவங்க இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி திமுக விளம்பரங்கள் தான் செய்து கொண்டிருக்கின்றன. சரி, ரைட்டு, அவங்க விளம்பரங்கள் தான் செய்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவங்களுடைய குறைகளை நீங்கள் மக்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வந்தீங்களா? அண்ணாமலை இருந்த வரைக்கும் அதில் ஊழல், இதில் ஊழல், அது இது அப்படின்லாம் இது பண்ணிட்டு வந்தார். இப்போ நீங்கள் வந்த பிறகு என்ன பண்ணீங்க? அதுவும் கூட்டணி சேர்ந்த பிறகு என்ன பண்ணீங்க? ஒரே ஒரு போராட்டம் நடத்தினாங்க, ஆளுக்கு ஒன்று. அவர் இந்த பஹல்காம் தாக்குதல் அதை எதிர்த்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒன்று பண்ணார். இந்த பக்கம் அதிமுகவில் இது மாதிரி எங்கள் தலைவரை நீங்கள் இது மாதிரி கார்ட்டூன் போட்டீங்க அப்படின்னு பண்ணாங்க. இதில் அவங்க கலந்துக்கல, அதில் இவங்க கலந்துக்கல. அதுக்கப்புறம் எதுக்கு கூட்டணி? இதில் அந்த கார்ட்டூன் போட்டது மக்கள் பிரச்சனையா? எதுக்காக போராட சொன்னா எதுக்காக போராடி நிற்கிறீங்க நீங்க? இப்படிலாம் இருந்தா அப்புறம் சுற்றுப்பயணம் போட்டா மட்டும் என்ன ஆயிட போகுது? மக்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் தான் எதிர்கட்சி. நீங்க உங்க தலைவருக்காகவும் மற்றதுக்காகவும் குரல் கொடுத்துட்டு, இல்லை நீங்க ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக குரல் கொடுத்துட்டீங்கன்னா அந்த அடிப்படையே சரியில்லை சிவா. முதல்ல அவங்க கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும் அதிமுக, இல்லைன்னா சரிப்பட்டு வராது. இல்லை, இப்போ அதிமுக தேர்தலுக்கு தயாராகிட்டாங்க, இப்போ எடப்பாடியார் பயணத்தை துவக்கிட்டாங்க, களத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? இது கிடையாதுங்க. எதிர்கட்சி களத்தில் இறங்குறது அப்படின்றது நீங்க இதுக்காக மக்களை சந்திக்கணும்னு அவசியம் கிடையாது. மக்களுக்காக குரல் கொடுத்தாலே போதும், மக்களுக்காக போராடினாலே போதும். ஜனங்க என்ன நினைக்கிறாங்க? எனக்காக குரல் கொடுக்கறதுக்கு ஒருத்தன் வருவானா? இதானங்க அவங்க எதிர்பார்க்கறாங்க. இப்போ அதிமுக கடந்த காலங்கள்ல சரி இந்த கூட்டணி சேர்ந்த பிறகே வச்சுக்காங்க,
அவங்களுடைய இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக என்ன போராட்டங்கள்ல இறங்கியிருக்காங்க. இப்போ இந்த சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இது எதுக்காக? தமிழகத்தை மீட்போம், இதை காப்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். அல்டிமேட் கோல் என்ன? நாங்க ஆட்சிக்கு வரணும், அதானே. மக்களை காப்போம்னா எதிரிருந்து காப்ப போறீங்க? திமுகவிடமிருந்து மக்களை காப்போம். எதுக்காக திமுகவிலிருந்து காக்கணும்? இந்த கேள்வி வருமா இல்லையா? கண்டிப்பா. நாங்க உங்களை இதுல இருந்து காப்பாற்றுகிறோம் அப்படின்னா இது இருந்தா என்ன, இதுல என்ன கஷ்டம் இருக்குது அதை சொல்லுங்க. அப்போ திமுக ஆட்சியில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கின்றன, என்னென்ன சோதனைகள், என்னென்ன ஊழல்கள், என்னென்ன குறைபாடுகள், இதை சொல்லணும். பொதுவா நீங்க அப்டிராக்டா உட்காந்து திமுகவிடமிருந்து காப்போம், திமுகவிடமிருந்து காப்போம் அப்படின்னா புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு? எதனால காப்பாற்றப்பட வேண்டும்ன்றதை நீங்க அழுத்தம் திருத்தமா மக்கள் மனசுல பதிய வைக்கணும். திமுக ஆட்சியில உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் நீங்க புரிஞ்சிக்கவே இல்லை. ஊடகங்கள் இதை பெருசா பேசல, இந்த வேலையை ஏற்றிக்கிறாங்க, அந்த வேலையை ஏற்றிக்கிறாங்க, இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்றத நீங்க 1, 2, 3ன்னு வரிசைப்படுத்த வேண்டும். அது பண்ணாம ஒட்டுக்கா நாங்க திமுகவில இருந்து காப்போம்னா, இன்னைக்கு நான் சொல்றேன் சிவா, பெரும்பாலான பேருடைய பெர்செப்ஷன் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலா இது திமுக ஊடகங்கள் வாயிலாக ரொம்ப அழகா அந்த நெரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க. மற்ற ஸ்டேட்ஸை விட, குறிப்பா இவங்க எல்லாமே அந்த வடக்கன்ஸ் அப்படின்றது, அந்த ஸ்டேட்ஸை விட தமிழ்நாடு பெட்டரா இருக்கு. கரெக்ட், ரொம்ப வருஷமா இப்படித்தான் இருக்கு. ஏதோ திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மாதிரி பெட்டர் ஆயிடுச்சுன்றது இல்லை. ஆனா அந்த ஒரு விஷயத்தை எதிர்கட்சிகளால கொண்டு போக முடியல, பாத்தீங்களா? அப்ப திமுக என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பெட்டர் ஆயிடுச்சுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் அதை உடைக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அதை விட்டுட்டு காப்போம் மீட்போம் அப்படின்னா எதுக்காக காக்க போறீங்க, எங்கேருந்து காக்க போறீங்க, எங்கேருந்து மீட்க போறீங்க அப்படின்னு மக்கள் கேட்கும் போது மக்களா முன் வரணும். ஐயோ இவங்க கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு 96ல வந்தாங்க, அதே மாதிரி 91ல வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ். இதனால இப்ப 96ல என்ன பண்ணாரு, இவங்க ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த 91ல வேற பல காரணங்களுக்காக ஒட்டுக்கா ஆளுங்கட்சியை நிராகரித்தார்கள். அப்ப அந்த மாதிரி வேவ் எதுவுமே இல்லை இப்போ. அதை ஒத்துக்கிறீங்களா? அடுத்தது திமுகவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகா அவங்க எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு வராங்க. தமிழகம் அப்படியே வளர்ச்சி பாதையில் இருக்கின்றது, மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்கல, அதனால தான் தவிர அதையும் தாண்டி நாங்க சாதனை செஞ்சுட்டு இருக்கோம். இதைத்தான் அவங்க எல்லா இடத்துலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இதுல என்ன ஓட்டைகள் இருக்கின்றன, என்ன குறைகள் இருக்கின்றன அப்படின்றத வெளிப்படையா எடுத்து சொல்லணும். நீங்க அதை விட்டுட்டு காப்போம் மீட்போம் அப்படின்னா எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, திமுக 2வது முறை வெற்றி பெற்ற வரலாறே கிடையாது, அதனால திமுக பொறுத்த வரைக்கும் நடக்க இருக்கக்கூடிய 2026 தேர்தலில் தோல்வி உறுதி அப்படிங்கிற கருத்துக்கெல்லாம் முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இது எப்படி இருக்குன்னா, கேரளாவில் கூட இப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாறி மாறி தான் வரும். அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே பெருசாக அலட்டிக்க மாட்டாங்க. எப்படியும் 5 வருஷம் கழிச்சு நமக்கு தான் சான்ஸ் கொடுக்க போகிறாங்க என்ன அப்படின்னு. ஆனால் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் அதை உடைத்தெறிந்து விட்டது. மறுபடியும் வந்துட்டாங்கல்ல. அதனால அந்த மியூச்சுவல் ஃபண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருக்கீங்களா? மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் நாட் அ கேரண்டி ஃபார் ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்வாங்க. அந்த மாதிரி பழசு அவங்க அது மாதிரி பண்ணலை அப்படின்றதுனாலேயே மறுபடியும் பண்ண மாட்டாங்க அப்படின்றத மட்டுமே நம்பிக்கின்னு நீங்கள் ஆட்சிக்கு வருவோன்னு சொன்னால், அப்படி பார்க்க போனால் எதிர்கட்சிகள் கூட்டணி இந்த என்றைக்குமே காங்கிரஸ் தவிர மற்றவங்க 5 வருஷம் நிலையாக ஆண்டதில்லை, இல்லை எதிர்கட்சிகள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்ததில்லை, அப்படி இப்படின்லாம் கூட தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் உடைச்சி பாஜக இப்போ 3வது முறை ஆட்சி அமைக்கலையா? ஸோ அதெல்லாம் நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. மக்கள் மனசில் திமுக ஆட்சியோடைய குறைபாடுகள், அவங்க என்னென்னலாம் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்றத சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களால எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்னு சொன்னால், நாங்கள் இதுதானங்க ட்ரெண்டு, அவங்க 2 தடவை வரக்கூடாதுல்ல, எப்படி வந்தாங்க இப்படியா நம்ம கேள்வி கேட்க முடியும்? இதெல்லாம் சரி விடுங்க, சொன்னா அப்புறம் நமக்கும் பட்டம் கட்டுவாங்க, விட்டு தள்ளுங்க, அவங்க சௌகரியம் அது. இப்போ அதிமுக கூட பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் வாக்குறுதி கொடுத்ததோட சுற்றுப்பயணத்தையும் 7ஆம் தேதி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தேர்தலுக்கான சுற்றுப்பயணத்தை துவக்க இருக்காங்க. தமிழக பாஜக இப்போ தேர்தலுக்கான களத்துல என்ன வியூகத்தின் அடிப்படையில் இருந்துட்டு இருக்காங்க? என்ன நீங்க இப்படிலாம் கூட்டணிக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கணும்னு நினைக்கிறீங்க? அவங்களாம் தனியா வியூகம் பண்றதா? ஐயோ, அதுக்குதான் அதிமுக இருக்குல்ல, அவங்க தானே கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறார்கள். அவங்க ஒரு வியூகம் அமைப்பாங்க, அவங்க ஒரு பாதை போடுவாங்க, அதுல பாஜக அப்படியே பின்னாடி போவாங்க. வேற என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? தனியாலாம் எதுவும் யோசிக்க கூடாது. அதான கூட்டணி தர்மம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கணும், அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கணும், கொடுக்கல அப்படின்னாலும் நம்ம சும்மா இருக்கணும். இதுதான் கூட்டணி தர்மம். என்ன உங்களுக்கு அதிமுக பாஜக ஒன்னா இருக்கிறது பிடிக்கலையா? குருவி கட்டும் கூட்டுக்குள்ளே குண்டு வைக்காதீர்கள் சிவா,
கூட்டணியை குலைக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அப்புறம் நீங்களும் வந்து திமுக கிட்ட காசு வாங்கி வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியை பிடிக்கணும், சீக்கிரத்தில் ஆட்சியில் அமர்ந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாஜகவை பொறுத்த வரைக்கும் அதற்கான ஒரு வியூகம் இருந்தால் தானே களத்தில் நிற்க முடியும், நீடிக்க முடியும், தேர்தல் களத்தில் வெற்றி பெற முடியும். ஏங்க ஆட்சியை பிடிக்கணும், பாஜக ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு எப்போ சொல்லியிருந்தாங்க? ஏப்ரல் 11, 2025 முன்னாடி, ஆர் மார்ச் மாதம் அதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் யாரும் அந்த மாதிரியே சொல்லலைல்ல. அதிமுகவில் இருந்தால் முதலமைச்சர், எடப்பாடியார் தான் முதலமைச்சர்னா ஏன்னா எடப்பாடி பிஜேபியில் சேர்ந்துட்டு போகிறாரு. அதெல்லாம் இருங்க, அப்படியே இருக்கும். நம்ம வருஷம் இந்த ஜனவரி 1ஆம் தேதி அன்றைக்கி நம்ம சில ரெசல்யூஷன் அப்படின்னு போடுவோம் தெரியுமா? 10 வருஷம் ஆனாலும் அதே ரெசல்யூஷனை தான் போட்டுட்ருப்போம், நம்ம நிறைவேற்ற மாட்டோம். அந்த மாதிரி தான் 1ஆம் தேதி அன்றைக்கி இன்னிலேருந்து காலையில் ஜாகிங் போனோம், ஜிம்முக்கு போனோம் அப்படின்னு எழுதி வச்சுருப்போம். பார்த்திங்கன்னா 10 வருஷமாக எழுதி வச்சுருப்போம், ஜிம்மு பக்கம் போகிற பழக்கமே இருக்காது நமக்கு. அந்த மாதிரி இப்போ அதெல்லாம் அவங்க தள்ளி வச்சுட்டாங்க. பாஜக ஆட்சி அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது வந்து அதிமுக ஆட்சி. அவங்க வந்து ஆட்சிக்கு வரணும், அதுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். அதற்கு தியாகம் ஏதாவது செய்யணும் அப்படின்னாலும் அதையும் நம்ம செய்யலாம். திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். இதுதான் ஒற்றை நோக்கம், ஒற்றை தலைமை, ஒற்றை நோக்கம். அப்போது ஒற்றை வியூகம் தான் இருக்க முடியும், இரட்டை இருக்கக்கூடாது இல்லை. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா.